அப்பர் சாமி சொல்றாரு, யமதூதர்களை கூப்பிட்டு சொல்றாரு, யமதூதர்களே நான் சொல்றதே ஞாபகமா கேட்டுங்க, மறந்துடாதீங்க. திருநீறு பூசுற அடியாளுக்கு முன்னாலே போயிராதீங்க. பிறையும் பாம்பும் சூடும் பெருமான் இந்த மாதிரி நரவன் ஆரியம் நல்லதும் சார்ந்திலும் நிறைய நீரணிவார் இது செல்லல் என்பது அப்பர் சுவாமிகள் கட்டளை. அதனால பெரியவர்களே, இப்படிப்பட்ட சமயமும் நம்முடைய ஆச்சாரியர்களும் இந்த நூல்களும் கிடைச்சது மிக ஆச்சரியம். இவர்களையெல்லாம் நீங்கள் நன்றாக கொண்டாடுகிறீர்கள். இது பரம்பரையா வரணும். பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி வைங்க, பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி வைங்க. எல்லாம் ஒரு சமய தீட்சை விசேட தீட்சைன்னு வாங்கிங்க. தினந்தோறும் சிவலிங்க பூசை பண்ணுங்க. பூசை பண்ணலைன்னா அந்த பிறவி வீணா போச்சு. பூசை பண்ணலைன்னா அந்த பிறவி வீணா போச்சு. உண்பதனும் மலர் பறித்துட்டு உண்ண ஆராயில் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே என்பது அப்பர் திருத்தாண்டகம். ஆகையினாலே பஞ்சாட்சரம் சொல்லுங்க, திருநீறு பூசுங்க. எல்லா வீட்லையும் திருமுறை இருக்கணும், சைவமா இருக்கணும். சிறுதை சென்று நாம் சிறுதிவன் சேருவோம் அல்லோம் சிவபெருமான் திருவடியே